உலக புகழ்பெற்ற தாவரவியலாளர் டேவிட் மோர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1933 ஜூலை 26 அன்னைக்கு இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற பார்னார்ட் காசலில் மோர்ஸ்பி ஜார்ஜ் மோருக்கும் எலிசபெத் கிரேஞ்ச் மோருக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் டேவிட் மோர்ஸ்பி மோர். இவர் கூட பிறந்தவங்க 3 பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே டேவிட் மோருக்கு இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் 1938ஆம் ஆண்டு டேவிட் மோருக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பார்னார்ட் காசல்லே இருக்கக்கூடிய பார்னார்ட் காசல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அந்த பார்னார்ட் காசல் ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து டேவிட் மோர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. டேவிட் மோருக்கு இயற்கையின் மீது ஆர்வம் இருக்கிறனால இயல்பாகவே சயின்ஸ் அறிவியலில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால் அறிவியல் சார்ந்த பாடங்களை டேவிட் மோர் ரொம்பவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1943ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் டேவிட் மோர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த பார்னார்ட் காசல் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி இருக்கிறனால அங்கே இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயர்கல்வியின் போது டேவிட் மோர் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி அண்டு பாட்டனி, அதாவது பயாலஜி உயிரியல், அதேமாதிரி பாட்டனி தாவரவியல், இந்த 2 பாடங்கள்லையும் கூடுதல் கவனம் செலுத்தி படித்து வந்தாங்க. குறிப்பாக இவருக்கு உயிரியல் தாவரவியல் படிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் விருப்பமான ஒரு விஷயமா இருந்தது. இதனால் ரொம்பவும் விருப்பத்தோடவும் ஆர்வத்தோடவும் இவர் பயாலஜியையும் பாட்டனியையும் படித்து வந்தாங்க. மேலும் இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய டீஸ்டேல் அப்படின்ற ஒரு வேலி, அங்கே அடிக்கடி இவர் இவருடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக பயணம் போகவும் செஞ்சாங்க. இதுக்கிடையில் கரெக்டாக 1950ஆம் ஆண்டு இவர் டேவிட் மோர் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த பார்னார்ட் காசல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக கவுண்டி டோரம்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் டோரம் அங்கே இவரை சேர்த்துறாங்க. இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் டோரம் அப்படின்றது டோரம் யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு அங்கம் தான் இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் டோரம் அப்படின்றது. ஸோ அங்கு சேர்ந்து டேவிட் மோர் இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 1950ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பயாலஜி உயிரியலை தான் இவர் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. உயிரியல் மட்டும் இல்லாமல் பாட்டனி தாவரவியலை இவர் சப்சிடியரி சப்ஜெக்டாகவும் எடுத்து படித்து வந்தாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக பயாலஜி பாட்டனி 2துலேயுமே அதிகமான ஆர்வம் இருந்தது. இதுக்கிடையில் தான் மெல்ல மெல்ல டேவிட் மோருக்கு அந்த பயாலஜியில் இருக்கிற ஆர்வத்தில் அதை விட அதிகமாக பாட்டனி தாவரவியலில் இவருக்கு மேலும் அதிகமான ஆர்வம் ஏற்படுது. இதனால் இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பயாலஜி மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறனால இவர் இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்த உடனே பிஎஸ்டி படிக்கணும், அதுவும் பாட்டனியில் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறமா 1954ஆம் ஆண்டு இவருடைய 21 வயதில் டேவிட் மோர் இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இந்த ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் டோரம்ல இருந்து முடிச்சிடறாங்க. பிறகு அதே யூனிவர்சிட்டி காலேஜ் டோரமில் இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பயாலஜியில் முடிச்சிருந்தனால பிஎஸ்டி பாட்டனி தாவரவியலில் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அந்த பிஎஸ்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய டாக்டரல் அட்வைசராக ப்ரொஃபஸர் டேவிட் ஹென்ரிகஸ் வேலண்டைன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. ஸோ அந்த பேராசிரியருக்கு கீழே டேவிட் மோர் இவருடைய பிஎஸ்டி தாவரவியலில் செய்ய தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் இவருடைய பிஎஸ்டியின் போது தாவரவியல்ல ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக இவருடைய ஸ்பெஷாலிட்டி தாவரவியல்ல இந்த ஸ்பெர்மோட்டோஃபைட்ஸ் அதில் தான் இருந்தது. இது ஃபேனோக்ரோம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது ஸ்பெர்மோட்டோகிரைப்ஸ் அப்படின்றது ஸ்பெர்மோட்டோஃபைட்ஸ் அப்படின்றது இந்த ஜிம்னோகிராம்ஸ் அதேமாதிரி ஆஞ்சியோகிராம்ஸ் இது போன்ற விதைகள் உள்ளடங்கிய ஒரு லார்ஜ் ஆஃப் டிவிஷனுடைய பிளான்ட் ஒரு தாவரம் தான் இந்த ஸ்பெர்மோட்டோஃபைட்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் அது ஃபேனோகிராம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதில் அதிகமான ஆர்வத்தை டேவிட் மோர் காட்டினாங்க. இதுக்கப்புறமா 1957ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் டேவிட் மோர் இவருடைய பிஎஸ்டியை அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் டோரம்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச இதே 1957ஆம் ஆண்டு இவருடைய
24 வயதில் டேவிட் மோர் வந்து ஐடா எலிசபெத் ஷா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய மனைவியான அந்த ஐடா எலிசபெத் ஷா மோர் அவங்கள அழைச்சிட்டு டேவிட் மோர் வந்து 1957ஆம் ஆண்டு இந்த இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற பார்னார்ட் காசல்ல இருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேன்பராக்கு போயிடுறாங்க. குறிப்பாக அந்த கேன்பராவில் இருக்கக்கூடிய CSIRO அப்படின்றதுல இவர் ஒரு ரிசர்ச் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. CSIRO அப்படின்றது வந்து காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு ரிசர்ச் ஆஃபீஸராக 1957ஆம் ஆண்டு அந்த ஆஸ்திரேலியாவுடைய கேன்பராவில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1959ஆம் ஆண்டு டேவிட் மோருக்கு வந்து அமெரிக்காவில் குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் அந்த யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து வழங்கப்படுது. ஸோ இதை பயன்படுத்தி இந்த 1959ஆம் ஆண்டு டேவிட் மோர் இவருடைய மனைவியை அழைச்சிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கேன்பராவிலிருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அந்த லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு ரிசர்ச் பாட்டனிஸ்டாக இவருடைய ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்தி ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி 1959ஆம் ஆண்டிலிருந்து டேவிட் மோர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் மெல்ல மெல்ல டேவிட் மோருக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சவுத் அமெரிக்கா, தெற்கு அமெரிக்கா, ஸோ அந்த தென் அமெரிக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு 1960கள் காலகட்டத்தில் டேவிட் மோர் வந்து பயணம் போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஃப்ளோரா அப்படின்றது வந்து பர்டிகுலர் ரீஜனையோ இல்லைனா பர்டிகுலர் பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதியோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட வாழ்விடமோ, மேலும் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட வகையான புவியியல் காலம், ஸோ இதில் உள்ளடங்கிய ஒரு வகையான தாவரங்கள் குறித்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த தாவரங்கள் வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் வந்து பிளான்ட், தாவரங்கள், ட்ரீஸ் அப்படின்லாம் அழைக்கப்படும். அதில் பர்டிகுலராக வந்து இப்போ ஒரே ஒரு ரீஜன், ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள், தாவரங்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணால் அது வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஒட்டுமொத்தமாக மரம், செடி, கொடி இதெல்லாமே வந்து ஒரே பகுதியில் இருக்குது, அதை பற்றி மட்டும் ஸ்டடி பண்ணால் அது ஃப்ளோரா. இல்லைன்னா ஒரு ஜியோகிராஃபிக்கல் பீரியட், அந்த ஒவ்வொரு புவியியல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஒரு மாதிரி, அடுத்து அந்த ஆண்டிலிருந்து வேறொரு ஆண்டு வரைக்கும் அப்படின்னு. ஸோ அது மாதிரியான அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த தாவரங்கள், அப்போ இருந்த தாவரங்கள், ஸோ அதுவுமே வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது மாதிரி ஃப்ளோரா அப்படின்னா அதாவது தாவரங்கள் அப்படின்ற அந்த ட்ரீ பிளான்ட், அதுக்கும் இதே மாதிரி இந்த ஃப்ளோரா அப்படின்ற இந்த தாவரங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். பொதுவாக வந்து தாவரங்கள் அப்படின்னா எல்லா மரம், செடி, கொடி எல்லாமே பொதுவாக வந்து தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்படும். ஆனால் பர்டிகுலராக ஒரே ஒரு பீரியட், ஒரு ஜியோகிராஃபிக்கல் பீரியடோ இல்லைன்னா ஒரு வகையான வாழ்விடமோ இல்லைன்னா ஒரு வகையான ரீஜன் பகுதியோ, ஸோ இதை வந்து மையமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் படித்து அந்த தாவரங்கள் வந்து ஃப்ளோரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது மாதிரி தான் இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ் மீது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1961ஆம் ஆண்டு டேவிட் மோரோடைய அந்த ஒரு ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பானது முடிவடையுது. ஏன்னா இது வந்து 2 வருட ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பாக இருந்தது. ஸோ அது முடிவடைஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து விலகிறதுக்கப்புறமா இவர் வந்து இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்துக்கு கிளம்பிடுறாங்க. குறிப்பாக இந்த முறை இங்கிலாந்துடைய லெஸ்டர்ஷையரில் இருக்கிற லெஸ்டருக்கு போயிடுறாங்க. லெஸ்டருக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டர் அங்கே ஒரு லெக்சரர் இன் பாட்டனியா 1961ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது தாவரவியல், யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டரில் பாட்டனி தாவரவியலில் மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக 1961ஆம் ஆண்டிலிருந்து டேவிட் மோர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா இதே 1961ஆம் ஆண்டு டேவிட் மோருக்கும் இவருடைய மனைவியான ஐடா எலிசபெத் ஷா மோர் இவங்க 2 பேருக்குமே வேன் பீட்டர் மோர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, டேவிட் மோர் வந்து தொடர்ச்சியாக ஃப்ளோராஸில் இவருடைய ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பலவிதமாக இவர் ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் தாவரவியல் சார்ந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இவர் எழுதி நிறைய பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கிடையில் 1964ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃப்ளோரா யூரோப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு என்சைக்ளோபீடியா, இந்த ஃப்ளோரா யூரோப்பியா அப்படின்றது வந்து புத்தக தொகுப்பு. ஸோ அந்த புத்தக களஞ்சியம் அது. ஸோ அந்த ஃப்ளோரா யூரோப்பியா வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. அதாவது ஒத்த ஆள்னால எழுத முடியாது. ஏன்னா இந்த ஃப்ளோரா யூரோப்பியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து
இந்த என்சைக்ளோபீடியாவில் வந்து எழுதுவாங்க. ஸோ அது எழுதுறதுக்கு ஒவ்வொரு வகையான பகுதியில் இப்போ யூரோப்லேயே இங்கிலாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கிலாந்துலேயே இருக்கிற லண்டன், அதே மாதிரி இங்கிலாந்துலேயே இருக்கிற மான்செஸ்டர், ஸோ அந்தந்த பகுதிகளில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சில நபர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய இன்னும் வேறு சில இடங்கள் ஃப்ரான்ஸுக்கு, அதே மாதிரி ஸ்காட்லாண்டுக்கு, இது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு தனித்தனியான ஆராய்ச்சியாளர்கள் தேவை. அப்போ தான் ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள் குறித்த தகவல் கிடைக்கும். ஸோ அது மாதிரி இவரும் வந்து ஸ்பெயினை வந்து எடுத்துக்கிறாங்க. யூரோப்லேயே ஸ்பெயின் அந்த நாட்டில் வந்து டேவிட் மோர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஒரு ஃப்ளோரா யூரோப்பியா அப்படின்ற அந்த ஒரு என்சைக்ளோபீடியாவில் இவர் ஒரு எடிட்டோரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு எடிட்டராக. இதுக்கிடையில் இதே 1964ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து அதே 1964ஆம் ஆண்டுடைய ஏப்ரல் மாதம் வரைக்கும் டேவிட் மோர் வந்து சவுத் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு வந்து பயணம் பண்ண தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து அர்ஜென்டினா, அதுக்கப்புறமா சில்லி, அதே மாதிரி டார்வின், அதுக்கப்புறமா சான் கார்லஸ் அப்படின்ற இடம், ஸோ இது மாதிரி பல்வேறு இடங்களுக்கு இவர் வந்து அந்த 4 மாதங்கள் 1964 ஜனவரி டு ஏப்ரலுக்குள்ள பல்வேறு இடங்களுக்கு இவர் வந்து பயணம் போனாங்க. குறிப்பாக இவர் வந்து சவுத் அட்லாண்டிக் ஓசனில் இருக்கக்கூடிய ஃபாக்லாண்ட்ஸ் ஐலாண்ட், அங்கே அந்த ஃபாக்லாண்ட் ஐலாண்ட், ஸோ அங்கே வந்து டேவிட் மோர் வந்து இவருடைய ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ் குறித்த ஆராய்ச்சியும் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸில் எந்தெந்த பகுதிகள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், அந்த காலநிலை, சூழ்நிலை, ஸோ அது குறித்தெல்லாம் ரொம்பவே நல்லாவே டேவிட் மோருக்கு தெரியவும் ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரி டேவிட் மோர் வந்து அந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸில் ஆராய்ச்சி பண்ணாங்க. இது மாதிரி அதே அந்த சவுத் அட்லாண்டிக் ஓசன், ஸோ அதுக்கப்புறமா இந்த அர்ஜென்டினா, அதேமாதிரி சில்லி, அதனுடைய கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய பேட்டகோனியா அப்படின்ற ஒரு ரீஜன், ஸோ அங்கேயும் போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த பேட்டகோனியாவில் இருக்கக்கூடிய டியரா டெல் ஃபுயகோ அப்படின்ற இடம், ஸோ அங்கெல்லாம் போய் டேவிட் மோர் வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. இதில் இந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது வந்து யுனைடெட் கிங்டமுடைய ஒரு டெரிட்டரி தான், ஓவர்சீஸ் டெரிட்டரி தான். ஸோ யுனைடெட் கிங்டமுக்கு கீழே தான். இது என்னதான் வந்து சவுத் அட்லாண்டிக் ஓசனில் இருந்தாலும் இந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் ஆனது யுனைடெட் கிங்டமுடைய ஒரு பிரதேசம் தான். ஸோ அங்கே வந்து டேவிட் மோர் அதனால தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்கப்புறமா இவருடைய ஆராய்ச்சியின் முடிவை 1968ஆம் ஆண்டு த வேஸ்குலர் ஃப்ளோரா ஆஃப் தி ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் இவர் ஒரு புக்காக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புத்தகமானது ரொம்பவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த, குறிப்பாக இந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் குறித்த தகவல், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோராஸ் தாவரங்கள் குறித்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு புக்காக வந்து மாறுது. இதுக்கப்புறம் இந்த 1968ஆம் ஆண்டு டேவிட் மோருக்கு வந்து இங்கிலாந்துடைய பெர்க்ஷயரில் இருக்கிற ரீடிங், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் இவருக்கு வந்து ஒரு ரீடர் இன் பிளான்ட் டாக்ஸானமி, அதாவது பிளான்ட் டாக்ஸானமி தாவர வகைப்பாட்டியல், அதில் வந்து ஒரு ரீடராக இவருக்கு வேலை கிடைக்குது. இதன் காரணமாக இந்த 1968ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து இங்கிலாந்துடைய லெஸ்டர்ஷயரில் இருக்கிற லெஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லெஸ்டரில் லெக்சரர் இன் பாட்டனி அப்படின்ற அந்த தாவரவியல் விரிவுரையாளர் அப்படின்ற பொறுப்பை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு இவருடைய மனைவியை அழைச்சிட்டு 1968ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லெஸ்டர்ஷயரில் இருக்கிற லெஸ்டரில் இருந்து அதே இங்கிலாந்துடைய பெர்க்ஷயரில் இருக்கிற ரீடிங்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் ரீடர் இன் பிளான்ட் டாக்ஸானமியாக ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1969ஆம் ஆண்டு டேவிட் மோருக்கும் இவருடைய மனைவியான ஐடா எலிசபெத் சாமோர், இவங்க 2 பேருக்குமே 2வது லாய்ட் ரேண்டல் மோர் அப்படின்னு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக டேவிட் மோருக்கும் இவருடைய மனைவியான ஐடா எலிசபெத் சாமோர், இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இது டேவிட் மோரோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியாக அவர் வந்து பிளான்ட் டாக்ஸானமியில் ஒரு ரீடராக 1970 காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த சமயம்லாம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங் அப்படின்றது ரொம்பவும் ஒரு லீடிங்கான ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் சென்டராக இருந்தது. குறிப்பாக வந்து பிளான்ட் டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ், அதில் வந்து ரொம்பவும் லீடிங் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் சென்டராக இருந்தது. இதில் குறிப்பாக வந்து இந்த பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்றது என்னென்னா தாவர வகைப்பாட்டியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது தாவரங்களை வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க, இது எந்த தாவரம் எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது, அதே எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு. இதில் வந்து 3 பகுதிகளாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பிளான்ட் ஃபேமிலி, இன்னொன்று வந்து பிளான்ட் ஜெனரா, அதுக்கப்புறமா பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு இப்படி வரிசைப்படுத்தப்படும். இது வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பிளான்ட் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாவர குடும்பம், அதுக்கப்புறம் தாவர இனம், அதுலேயே தாவர ஒரு சின்ன இனம். ஸோ இது மாதிரி பிளான்ட் ஃபேமிலி, பிளான்ட் ஜெனரா, அதே மாதிரி பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு 3 வகையாக இருக்கும். அதில் பிளான்ட் ஃபேமிலி அப்படின்றது வந்து
இப்போ ஒரு சில வகையான தாவரங்கள் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கும், ஆனால் வெவ்வேறு இனமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ரோசேசியை அப்படின்னு ஒரு பிளான்ட் ஃபேமிலி இருக்குது. அந்த தாவர குடும்பத்தில் தான் ரோசஸ், ரோஜா பூக்கள், அதுக்கப்புறமா ஆப்பிள்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ராபெரிஸ், இந்த 3 வகையான தாவரங்களுமே வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தது, அந்த ரோசேசியை அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. ஸோ இது ஒரு வகையான பிளான்ட் ஃபேமிலி. ஸோ பிளான்ட் ஃபேமிலிக்கு எடுத்துக்காட்டு இது. இதிலே பிளான்ட் ஜெனரா, அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் ஜெனரா தாவர இனம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து இப்போ ரோசஸ்லேயே நிறைய இனங்கள் இருக்கும். அதாவது நம்மளே பார்த்தோம்னா பிரான்ஸ், சைனா இந்த 2 நாடுகளையும் வெவ்வேறு விதமான ரோஜாக்களை வந்து பார்க்க முடியும். ஒரு சில ரோசஸ் வந்து டார்க் ரெட்டாகவும், ஒரு சில இடங்கள்ல வேறு நிறங்கள்லையும் ஒயிட் ரோஸும் இருக்கும். ஸோ இது மாதிரி ரோசஸ்லேயும் பல்வேறு வகைகள் இருக்கும். ஆப்பிள்ஸ்லையும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வகையான ஆப்பிள்ஸ் இருக்கும். ஸ்ட்ராபெரிஸுமே வந்து பல இனங்கள் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ ஒட்டுமொத்த ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், அதுக்கப்புறம் ரோஸ், இந்த 3மே இணைஞ்சது பிளான்ட் ஃபேமிலி. அதுலேயே தனித்தனியாக ஆப்பிள்ஸோடைய இனங்கள் மட்டும் பற்றி படிக்கிறது, இல்லைனா ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லைனா ரோசஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தனியாக பிளான்ட் ஜெனரா அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்பீசிஸ் அப்படின்றது, இப்போ ஒரு வகையான ரோசஸ் மட்டும், இப்போ ஒரு வகையான ரோஜா பூ இருக்குன்னா அது பற்றி மட்டும், அந்த ரோசஸ்லேயே பல்வேறு வகைகள், அதில் ஒரே ஒரு வகையான இனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது மாதிரி தரநிலை வந்து இருக்குது. ஸோ பிளான்ட் ஃபேமிலி அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய தாவர குடும்பமாக இருக்கும். பிளான்ட் ஜெனரா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இனங்களாக வந்து தனித்தனியாக பிரியும். அதுக்கப்புறம் பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்றது அந்த இனத்திலேயே ஒரு வகையான உயிரினத்தை மட்டும் சேர்ந்ததை வந்து பிரியும். ஸோ இதான் வந்து பிளான்ட் ஃபேமிலி, பிளான்ட் ஜெனரா, பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதை வந்து கிளாசிஃபை பண்ணணும். இதை வந்து ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னு கண்டறிகிறாங்கன்னா அந்த தாவரம் வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது, அது எந்த இனத்தை சார்ந்தது, அது எந்த ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து 5 முறைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் காணணும். 3வதாக வந்து டிஸ்கிரைப் பண்ணணும், விளக்கணும். 4வதாக அதை வந்து கிளாசிஃபை பண்ணணும், வகை பிரிக்கணும். 5வதாக அதுக்கு வந்து பேரிடணும். ஸோ இது மாதிரி தான் எப்படி வந்து இப்போ ரோசேசி அப்படின்னு ஒரு பிளான்ட் ஃபேமிலிக்கு வந்து பேரிட்டிருக்கிறாங்களோ, இந்த பேரிடுறதுக்கு வந்து இந்த மாதிரி 5 ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ இது தான் வந்து பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்றது. இது தாவரவியலில் மட்டும் இல்லாமல் விலங்கியல்லையும் இருக்குது, உயிரியல்லையும் இந்த மாதிரியான பிரித்தல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது தாவரவியல் குறித்து அப்படின்றனால இது பிளான்ட் டாக்ஸானமி, தாவரவியல் வகைப்பாடு அப்படின்றது. ஸோ இதில் தான் ஒரு ரீடராக இந்த காலகட்டத்தில் டேவிட் மோர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1976ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியாவே நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ தாவரவியல் பேராசிரியராகவே 1976ஆம் ஆண்டிலிருந்து டேவிட் மோர் இவருடைய பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா பிளான்ட் சைட்டோஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி 1977ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கூடுதலாக டேவிட் மோர் வந்து தொடர்ச்சியாக அந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ், அதே மாதிரி அந்த டியரா டெல் ஃபியூகோ, ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு தொடர்ந்து பயணம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை சேகரித்தாங்க. இதனாலேயே டேவிட் மோர் வந்து ஒரு புகழ்பெற்ற தாவரவியலாளராக இருந்து வந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்ன யுனைடெட் கிங்டமுடைய ஒரு டெரிட்டரி பிரதேசம். அங்கே வந்து அர்ஜென்டினா வந்து இன்வேஷன் பண்ணுறாங்க, அதாவது ஊடுருவுறாங்க. அது வந்து 1982. அப்போது டேவிட் மோர் தான் வந்து இங்கிலாந்துடைய யுனைடெட் கிங்டமுடைய கவர்மெண்ட் தரப்பில் இருந்து பிரிட்டிஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அந்த இராணுவப்படை, ஸோ அங்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு டேவிட் மோர் தான் அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா இவருக்கு தான் ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் குறித்து பல விஷயங்கள் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய டோப்போகிராஃபி, நிலப்பரப்பு, அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், காலநிலை, இது குறித்துலாம் கரெக்டாக தெரியணும்னா அது டேவிட் மோருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா 1968ஆம் ஆண்டு த வாஸ்குலர் ஃப்ளோரா ஆஃப் தி ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை இவர் தான் எழுதி வெளியிட்டாங்க. அதில் ஒரு அத்தாரிட்டியாகவே இருந்தாங்க. இதனால இவர் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பிலிருந்து டேவிட் மோர் அழைக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற தாவரவியலாளராக இருந்தாங்க. இதுக்கப்புறமா இதே 1982ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து கூடுதலாக சில புத்தகங்களை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் குறிப்பாக கிரீன் பிளானட் த ஸ்டோரி ஆஃப் பிளான்ட் லைஃப் ஆன் எர்த் அப்படின்ற டைட்டிலில் 1982ஆம் ஆண்டு ஒரு புக்கை வந்து கோஆத்தர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1983ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து
கூடுதலாக ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. அது வந்து இந்த டியரா டெல் ஃபுவைகோ அப்படின்ற அது வந்து பேட்டகோனியாவில் இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ அது குறித்து அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் குறித்து இவர் வந்து 1983ஆம் ஆண்டு எழுதி அதை வந்து த வேஸ்குலர் ஃப்ளோரா ஆஃப் டியரா டெல் ஃபுவைகோ அப்படின்ற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க 1983. இதுக்கப்புறமா 1984ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து கூடுதலாக இன்னும் சில ஒர்க்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது வந்து கரண்ட் கான்செப்ட்ஸ் இன் பிளான்ட் டாக்ஸானமி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கு. இதை வந்து இவர் வந்து கோ எடிட்டராக இருந்து இணைஞ்சு எழுதி 1984ஆம் ஆண்டு வேறொரு நபர் கூட இணைஞ்சு எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1985ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து ஸ்பானிஷ் மொழியில் ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. இதை இன்னொரு நபர் கூட சேர்ந்து எழுதி கோ எடிட்டராக இருந்தாங்க. அது வந்து டிரான்செக்டா பொட்டானிக்கா டெலா பேட்டகோனியா ஆஸ்ட்ரல் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஸ்பானிஷ் மொழியில் பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து இங்கிலீஷில் வந்து பொட்டானிக்கல் டிரான்சாக்ட் ஆஃப் சதர்ன் பேட்டகோனியா அப்படின்னு அர்த்தம். ஸோ இது 1985ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து கோ எடிட்டராக இருந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1985ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே அந்த எடிட்டிங் குரூப்பில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல் குரூப்பில் அந்த ஃப்ளோரா யூரோப்பியா அப்படின்ற ஒட்டுமொத்த யூரோப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்டு ஃபேன்ஸ் அது குறித்து தகவல்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு என்சைக்ளோபீடியா. ஸோ அதனுடைய ஒரு செக்ரட்டரி ஜெனரலாக 1985ஆம் ஆண்டு டேவிட் மோர் நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 1988 வரைக்கும் அடுத்து சில ஆண்டுகள் வரைக்கும் 1988 வரைக்கும் டேவிட் மோர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் டேவிட் மோர் வந்து பல புகழையும் பெற்றாங்க, பல கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக பிரிட்டிஷில் இவர் வந்து யுனைடெட் கிங்டமில் பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் பிரிட்டிஷ் ஐல்ஸ் ஸோ அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கூடுதலாக இந்த பிரிட்டிஷ் இக்கலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதை கடந்து இவர் வந்து அர்ஜென்டினாவில் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சோசியாடாட் பொட்டானிக்கா ட அர்ஜென்டினா அப்படின்றது இது வந்து அவங்க மொழியில் ஸ்பானிஷில் அது வந்து இங்கிலீஷில் வந்து பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அர்ஜென்டினா ஸோ அதனுடைய ஒரு மெம்பராகவும் டேவிட் மோர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா டேவிட் மோர் வந்து 1990களில் பல தாவரங்களை வந்து இவர் பல தாவர இனங்களை வந்து விளக்கியிருந்தாங்க புதிதாக கண்டறிஞ்சு. அதில் குறிப்பாக ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸில் மட்டும் இருக்கும் ஒரு யூனிக்கான பிளான்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிளான்டோஅகீசியை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு தாவர குடும்பம். அதில் இருக்கக்கூடிய பிளான்டாகோமோர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான தாவர இனம். ஸோ இது ரொம்ப யூனிக்கானது, அந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸில் மட்டுமே காணப்படக்கூடியது. இதை வந்து டேவிட் மோர் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டறிஞ்சு அதை வந்து கிளாசிஃபை பண்ண பெருமை வந்து டேவிட் மோருக்கு தான் இருந்தது. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1994ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து 1993ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து அந்த ஃப்ளோரா யூரோப்பியா அப்படின்ற அந்த புக்கோடைய எடிட்டோரியல் குரூப்பில் இருந்து 5வது வால்யூம் என்சைக்ளோபீடியா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளோரா யூரோப்பியா அப்படின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய பூக்கும் தாவரங்கள் மற்றும் ஃபர்ன்ஸ் ஒரு வகையான தாவரங்கள், பூக்கள் இல்லாத தாவரங்கள். ஸோ இப்படியே ஒட்டுமொத்த தாவரங்களின் பற்றி ஆராய்ச்சி தான் அதனுடைய புத்தக தொகுப்பு தான். இது 1964லேருந்து 1993 வரைக்கும் நடந்தது. இந்த 1964 டு 1993 வரைக்கும் இந்த 29 ஆண்டுகளில் 5 வால்யூம்ஸ் வந்து இந்த என்சைக்ளோபீடியா வெளிவந்தது. ஸோ அதில் ஒரு எடிட்டோரியல் குரூப்பில் ஒருத்தராக வந்து டேவிட் மோர் இருந்தது இவருக்கு மிகப்பெரிய பெருமை. இதுக்கப்புறம் 1994ஆம் ஆண்டு டேவிட் மோர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் இருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா டேவிட் மோர் வந்து இவருடைய கிட்டத்தட்ட வந்து 61 வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் வந்து எமரட்டஸ் ப்ரொஃபஸராக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது டேவிட் மோர் வந்து ஏற்கனவே ஆற்றக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அப்படின்ற பொறுப்பில் கௌரவத்தோட சும்மா அந்த பேரிடப்பட்டு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் டேவிட் மோர் வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர் வந்து 90 பேப்பர்ஸ் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ 20 புத்தகங்கள் 90 ரிசர்ச் பேப்பர்ஸ் அப்படின்னு ஆய்வு முடிவுகளை ரிசர்ச் பேப்பர்ஸாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு டேவிட் மோர் வந்து பல பங்களிப்புகள் கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு டேவிட் மோரை கௌரவப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ் அட்லாண்டிக் சர்வே அட்லாண்டிக்கில் சர்வே எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குரூப் அந்த பிரிட்டிஷ் அட்லாண்டிக் சர்வே இவர் வந்து 1968ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்டிருந்த த வேஸ்குலர் ஃப்ளோரா ஆஃப் த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ் அதை வந்து 2008ஆம் ஆண்டு அவங்க மறுபடியும் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது டேவிட் மோருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை.
இது மட்டும் இல்லாமல் இந்த அட்லாண்டிக் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அழைக்கப்படும், அட்லாண்டிக் ஃப்ளோரிஸ்டிக் கிங்டம் அப்படின்னு. இது என்னன்னா ஃபைட்டோஜியாகிரஃபி, அந்த அட்லாண்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபைட்டோஜியாகிரஃபி. அதாவது ஃபைட்டோஜியாகிரஃபின்னா சிம்பிளாக சொல்ல போனால் அந்த தாவரங்களினுடைய ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் குறித்து படிக்கிறது. ஒவ்வொரு இடம் சார்ந்து அந்தந்த இடத்துக்கு எப்படி தாவரங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிருக்கு. ஸோ அது வந்து அந்த அட்லாண்டிக் ஃப்ளோரிஸ்டிக் கிங்டம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது இன்னைக்கு வந்து புரியப்பட்டிருக்கு. அது வந்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க்கை வந்து பண்ணி அதில் வந்து பெரிய அளவில் அடித்தளமிட்டவர் வந்து டேவிட் மோர் தான். இதுக்காகவும் டேவிட் மோர் வந்து மிகப்பெரிய அளவில் அறியப்படுறாங்க. மேலும் இவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த ஸ்பெர்மாட்டோஃபைட்ஸ் அப்படின்றது, அந்த ஃபேனோகிராம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. அதுலேயும் ஸ்பெஷாலிட்டியாக இவர் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறமா டேவிட் மோர் வந்து கூடுதலாக பல ஆராய்ச்சிகளும் பண்ணாங்க. அடுத்து 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இவருடைய உடல்நிலையானது மோசமடைய தொடங்கியிருந்தது. இதுக்கப்புறம் இறுதியாக 2013ஆம் ஆண்டு ஜூன் 29 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 80 வயதாவதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 79 வயதில் டேவிட் மோர் இறந்து போயிடுறாங்க. ஸோ 80 வயதாவதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டு ஜூன் 29 அன்னைக்கு இவருடைய 79 வயதில் டேவிட் மோர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு டேவிட் மோரோடைய மனைவியான ஐடா எலிசபெத் சாமோர் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இது வந்து டேவிட் மோரோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் இவர் தாவரவியலில் ஆற்றின பங்களிப்புக்காக சில முக்கியமான கௌரவங்கள் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதில் முதல் விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபால்க்லாண்ட் ஐலாண்ட்ஸ்லேயே இருக்கக்கூடிய யூனிக்கான பிளான்ட் ஃபேமிலியான அந்த முக்கியமான பிளான்டகீசியை ஃபேமிலி, அதில் இருக்கக்கூடிய பிளான்டகோ மோர் அப்படின்றது இவருடைய பேர் தான், டேவிட் மோரோடைய பேர் தான் அந்த ஒரு தாவரத்துக்கு வந்து வச்சுருக்கிறாங்க, பிளான்டகோ மோர் அப்படின்னு. அது வந்து பிளான்டகோ மோரி, அதுக்கப்புறமா மோர்ஸ் பிளான்டைன் அப்படின்னும் அழைக்கப்படும். மேலும் அந்த இவர் ஆராய்ச்சி பண்ண இன்னொரு ரீஜியனான பேட்டகோனியாவில் இருக்கக்கூடிய இந்த டியரா அப்படின்ற இடம், டியரா டெல் ஃபுவைகோ அப்படின்ற இடம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய 2 ஹில்ஸ், 2 மலைகளுக்கு வந்து டேவிட் மோரோடைய பேரிட்டாங்க. அது வந்து மாண்டி மோர் அப்படின்னு இவருடைய பேரும், இன்னொரு மலை வந்து செர்ரோ மோர் அப்படின்னு இன்னொரு மலைக்கும் இவருடைய பேர் அப்படின்னு அந்த டியரா டெல் ஃபுவைகோவில் இருக்கிற 2 ஹில்ஸுக்கு வந்து டேவிட் மோரோடைய பேர் வந்து இட்டிருக்கிறாங்க. மேலும் டேவிட் மோரை கௌரவப்படுத்துறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்கில் இவர் புரிஞ்சனால அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங் ஹெர்பேரியம், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங் தரப்பிலிருந்து இந்த மூலிகைகள் தாவரங்கள் அதனுடைய மாதிரிகள் வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஹெர்பேரியம் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங் ஹெர்பேரியத்தில் டேவிட் மோரோடைய பிளான்ட் கலெக்ஷன்ஸ், இவர் கலெக்ட் பண்ண தாவரங்கள், சேகரித்த தாவரங்கள், அது மட்டும் இல்லாமல் இவருடைய பிளான்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், அதெல்லாமே பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே இன்னைக்கு வரைக்குமே பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இந்த அளவுக்கு டேவிட் மோர் வந்து இறந்த பிறகும் இவ்வளோ கௌரவங்கள் பெறறதுக்கு முக்கிய காரணம் தாவரவியலில் டேவிட் மோர் வாழும்போது செய்த சாதனைகள் தான். ஸோ இப்பேற்பட்ட டேவிட் மோர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.